ரியல்மியோட நியூவான யூஐ 6.0 வெர்ஷனில் என்னென்னலாம் அப்டேட் வந்திருக்கு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்டெப்த்தாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் லுக்கில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அண்ட் மெயின் மெனு பார்லையும் பார்த்தீங்கன்னா லுக்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸோட சேஞ்சஸ் வந்து சிலது பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக பல ஆப்ஷன்ஸ் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டுக்கான ஆப்ஷன் வந்திருக்கு. கீபோர்டை நீங்கள் வந்து டேப் பண்ணீங்க அப்படின்னா அங்கே உடனே பார்த்தீங்கன்னா கீபோர்டோட மெயின் மெனு வருது. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக கீபோர்டு யூஸ் பண்ணீங்க, இப்போ அதுக்கு ஜிபோர்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையுமே ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கூடவே அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் அண்ட் ஷேப் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா மெயின் மெனுலே கொடுத்துட்டாங்க. உள்ளே போய் இன்டெப்த்தாக எடுக்க தேவையில்லை, ஆப்குள்ளே கிளிக் பண்ணி போக தேவையில்லை, மெயின் மெனுக்குள்ளேயும் போக தேவையில்லை. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங் ஆப்ஷனில் ஏஐ ஸ்மார்ட் லூப் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பல ஆப்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து டைலர் இருக்கும் இல்லையா, அந்த டைலர் மொபைல் மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இது வந்து அசிஸ்டன்ட் பார் மாதிரியும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ இருக்கும் இல்லையா, ஷார்ட்கட் டூல்ஸ் இருக்கும் இல்லையா, இதே ஃபீச்சரை இவங்க இன்னும் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி தேர்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பார் இருக்கும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் பால், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்மார்ட் லூப்க்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது. இதையுமே எந்தெந்த ஆப் தேவை அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சைடில் டேப் பண்ணிங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. இதுக்கு நீங்கள் அக்ரி கொடுத்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து வால்பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நியூவான வால்பேப்பர்ஸ் ஏகப்பட்டது உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஹார்ட் வெர்ஷன் அண்ட் லைட் வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு நீங்கள் செட்டிங்குள்ளே போய் வந்து வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல் ஆப்ஷனுக்குள்ளே போய் எடுக்கலாம், ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணியும் எடுக்கலாம். இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹோம் ஸ்க்ரீனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் அண்ட் ஐகான்ஸ்க்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வால்பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சரை போட்டு அந்த சிக்னேச்சர் மூலிமா ஓப்பன் ஆகிற மாதிரி அழகாக வந்து வச்சுக்கலாம். இது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோமன் லெட்டர்ஸ்லையோ இல்லை நார்மல் லெட்டர்ஸ்லையோ பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளாசிக் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலிமா கஸ்டமைஸ் பண்ணுறது இருக்குது. ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டைல்ஸை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெய்லி நீ ஒரு நியூ மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபீலை வந்து கொடுக்கும். இது அந்தளவுக்கு வந்து ஒரு காம்பேக்டான ஹோம் ஸ்க்ரீனாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதுக்குள்ளேயே வந்து உங்களை மெயின் மெனுஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நியூவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. லோகோஸில் நியூவான சேஞ்சஸ் நடக்குது. விஜிட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நியூவான விஜிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் உங்களோட நார்மல் லெட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன், டிக்ரீஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஐகான்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நியூவான ஒரு ஐகான் தீம் செட் கொடுத்துருக்காங்க. ஒன்று தான் வந்திருக்கு ஐகான்ஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஆப்ஷனில் தான். கலர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரிசைஸ்டாக பேலட் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னே இருந்ததை விட இப்போ எக்ஸ்ட்ராவான சார்ஜஸ்ஸு, எக்ஸ்ட்ராவான கலர்ஸ் ஆக்ஷன் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி இருந்தது தான். அப்போ ஒரு பர்டிகுலர் கலர் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ அதோட லைட் வெர்ஷன், டார்க் வெர்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஆல்சோ ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அனிமேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். பார்க்கலாம் எத்தனை பேர் கெஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த எட்ஜ் ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அந்த எட்ஜ் ஸ்க்ரீனில் எந்த ஆப்ஷனும் வரல, நார்மலாக தான் விட்டுருக்காங்க. இன்னும் பல ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்களே தவிர அதை பெருசாக எந்த ஆப்ஷன்ஸும் புதுசாக நியூவாக வரல. ஆனால் நீங்கள் டிஃபால்ட்டாக செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே வந்து எஸ்ஓஎஸ் ஆப்ஷனில் நியூவான ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பர்சனல் கான்டாக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், முக்கியமான விஷயங்களை ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். இன்கேஸ் உங்களோட மொபைல் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ட்ராப் ஆகிட்டாலும் இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வேறு நீங்கள் பேச்சு மூச்சலாமல் இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த டிஜிட்டல் வெல்பீயிங் மூலியமாக உங்களோட ரிலேஷன்ஸையோ யாரை வேணாலும் ஈஸியாக காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். இதிலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய் சிஸ்டம் அண்ட் அப்டேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம், சுவிச் ஆன் பண்ணிக்கலாம். அதை வந்து ஷெடியூல் போட்டு வச்சுக்கிற ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் எப்படி, ஷார்ட்டாக ப்ரெஸ் பண்ணால் எப்படி அப்படிங்கிற கஸ்டமைசேஷனும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. பவர் பட்டன் மட்டும் இல்லாமல் டெடிக்கேட்டாக அந்த மெனுவே வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அண்ட் கேமரா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேமரா இப்போ சூப்பராக இருக்குது. இப்போ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மியோட இந்த கேமரா சூப்பராக இருக்குது. ரியல்மி நார்சோ 70 ப்ரோ ப்ளஸோட இந்த கேமரா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ கிராஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து கஸ்டமைஸ் பண்ணி சாஃப்ட்வேரை கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. சோனியோட கேமரா சென்சரோட சேர்ந்து இந்த சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். முன்னே இருந்தது மோசமானு கேட்டிங்க அப்படின்னா முன்னே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போது ரொம்பவே அழகாக கொண்டு வந்திருக்காங்க. நியூவான மெனு ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டக்குன்னு ஜூம் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் டக்குன்னு வந்து ஜூம் பண்ணுற ஆப்ஷன், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் தோ முன்னை விட இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்குது.
ரொம்ப ஆச்சரியமான விஷயம். முன்ன ஸ்லோவா இருக்கிறது அதுதான் அதோட பேட்டர்ன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அத வந்து கிளாக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியோ மேபி இது சரி பண்ணியிருக்காங்க. ஆனா நல்லா இருக்கு. கலர்ஸோ, பேலட்ஸோ எல்லாமே கொஞ்சம் ஹையரா இருந்தாலும், ஒரு ஃபோட்டோ ஒரு சினிமேட்டிக் மோட்ல எடுக்குறாங்க அப்டின்னா, அவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த சினிமேட்டிக் மோட பத்தியும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். இத பத்தி நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து ஃபோன்லயே சினிமாட்டோகிராஃபி ட்ரை பண்றேன் அப்டின்னா, நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்டிங்கிறது. ஸோ அதுக்கான தனியா டெடிகேட்டடா வீடியோ வரும். அண்ட் உங்க கேமரா ஆன்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சைட்ல அந்த கிரீன் டாட் இருக்கும் இல்லையா? அதையுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணாலும் அது தெரியிற மாரி வந்து வச்சிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். பிரைவசிக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. இன்னும் அடிஷனலான அப்டேட்ஸ் வந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டன பிரஸ் பண்ணி, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.